நிறைய வழிமுறைகள். ஒரு சிலதை மட்டும் நான் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நோய் இல்லாமையும் வாழலாம், மருந்து இல்லாம வாழலாம். முக்கியமானது, நீண்ட ஆயுளோடு வாழலாம். நாள் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. காலை மாலை மலம் கழிக்கணும். வாரம் 2, வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இப்ப கோடை காலம் இல்லையா? இந்த கோடை காலத்துல வாரம் 2ன்னு சொன்னா வாரத்திற்கு 2 முறையை விட ஒரு முறையாவது நல்லெண்ணெயை தேய்ச்சி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சிருந்து வெந்நீர்ல குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப நாட்டுக்கோழி ரசம் சாப்பிடலாம், கொள்ளு துவையல் சாப்பிடலாம், கொள்ளு ரசம், மிளகு ரசம் இதுதான் சாப்பிடணும். கீரை சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, தயிர் மோறு சேர்க்கக்கூடாது, குளிர்பானங்கள் எடுக்கக்கூடாது. அடுத்தது மாதம் 2 கணவன் மனைவி தாம்பத்திய உறவை சொல்லியிருக்கிறார்கள். வருடம் 2 வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு சாப்பிடணும். அதாவது வருஷத்துக்கு 2 முறைனா அந்த 2 முறை 6 மாதத்திற்கு ஒரு முறை வயிறு பேதிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்னா மவுத் டு ஆனஸ், இந்த உணவு பாதை முழுவதுமே சுத்தமாயிடும். அழுக்கு இருந்தா, அதே போல பூச்சி இருந்தா, இந்த உணவு பாதை சுத்தமானா இந்த உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ஆரோக்கியமா இயங்கும். நீடித்த ஆயுளையும் அது நமக்கு தரும். அதனாலதான் நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி அதை கடைபிடித்தார்கள். நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள். நீங்களும்